Start. Hello. Very interesting lecture நம்ம கேட்க போறோம். Actually இது ஒரு தொடர் சீரிஸ். இன்னைக்கு இது மூணாவது சீரிஸ் நம்ம இன்னைக்கு ப்ரொஃபசர் சாமிநாதன் தர போறாரு. எழுத்துக்களின் கதை ஸ்கிரிப்ட்ஸ். நம்ம தமிழ் எழுத்துக்கள், இங்கிலீஷ் எழுத்துக்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். சைனீஸ், ஜாப்பனீஸ், எஜிப்தியன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கும், எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஃபார்ம் வந்து எப்படி எவால்வ் பண்ணியிருப்பாங்க, இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்ஸ் இது. ஃபர்ஸ்ட் சீரீஸில் வந்து பொதுவான ஒரு அறிமுகம் கொடுத்தாரு, இது விதமான சித்திர எழுத்துக்கள், அப்புறமா பல வகையான எழுத்துக்களை பற்றி. ரெண்டாவது சீரீஸில் வந்து சுமேரியன் ஸ்கிரிப்ட்ஸ் பற்றி சொன்னார். இன்னைக்கு வந்து எஜிப்தியன் ஹீரோகிராஃபிக்ஸ் பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஓகே மிஸ்டர் ப்ரொஃபசர் சாமிநாதன். எங்கே பார்க்கட்டும் பிங்க் வேணாம். முன்னாடி ஒரு ஸ்டெப் முன்னாடி இல்லை முன்னாடி இதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கேரண்டிங்கே கிடையாது. சொல்றேன் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. இந்த முதல்ல சொன்ன மாதிரி நமக்கு பழக்கமான எழுத்துங்கிறது மொத்தம் 3 எழுத்து. அநேகமாக எல்லாருக்கும் பழக்கமான எழுத்துங்கிறது 3 எழுத்துக்கள். ஒன்று தமிழ், இன்னொன்று தேவநாகரி ஹிந்தி சம்ஸ்கிருதம் எழுதுறதுக்காக, மூணாவது ரோமன் ஸ்கிரிப்ட். இந்த எழுத்துக்களை பார்க்கும்போது ஜென்ரலாகவே நமக்கு புரிந்த பாஷைகளில் இதெல்லாம் எழுதுறதுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. நல்லா ஈஸியாக இது பண்ணலாம். ஃபோனட்டிக்காக இருக்கலாம், ஆல்பபெட்டிக்காக இருக்கலாம், சிலபடியாக இருக்கலாம். இதில் ஒரு ப்ராப்ளமே ஜாஸ்தி நமக்கு இல்லை. ஆனால் இந்த எழுத்துக்கள் ஒன்றுமே ஆரம்ப காலத்து எழுத்துக்கள் இல்லை. ஆரம்ப காலத்திலேருந்து சேஞ்ச் ஆகியே வந்தது தான் எல்லாருக்கும். நம்ம சொல்லக்கூடிய ரோமன் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ரோமன் ஸ்கிரிப்ட் வச்சுலேங்க. தேவநாகரி, தமிழ் ரெண்டும் பிராமியிலிருந்து வந்தது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம இதற்கு முன்னாடி இருந்த எழுத்துக்கள், அதாவது எந்தெந்த கலாச்சாரங்கள் எழுத்துக்களை முதல்ல கொண்டு வந்ததுன்னு பார்க்கும்போது there is a big variety. At least 5 cultures can be cited as to have started writing. I mentioned right in the beginning what would have been the need for scripts. But when they started writing, these cultures had different orientation, different needs. For example, Sumerian வந்து most likely it is for commercial purposes. If you take the Egyptian hieroglyphics that you are going to see today, it is most likely for religious purposes. மூணாவது நம்ம பிராமியை எடுத்துட்டா கூட the first thing that we get is the proclamation by the king. அசோகனோட இதில் தான் நமக்கு எழுத்து கிடைச்சிருக்கு. நான் எல்லாமே மோஸ்ட் லைக்லி என்னால கான்ட்ரவர்சி இல்லாமல் சண்டை போட்டுருக்க வேண்டாம்ங்கிறதுக்கான மோஸ்ட் லைக்லி சொல்லிடுறேன். மேபி ஐ எம் ராங் அண்ட் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு பி ப்ரூவ்டு ராங். அந்த சீரீஸ்ல பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, எழுத்துக்களும் வெவ்வேறு தினசுகள், ரொம்ப வெவ்வேறு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கிடைத்த மீடியம், அந்த மீடியத்தை பொறுத்து அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து ஆரம்பிச்சது. நம்ம சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆல்பபெட், சிலபல், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா, ஃபோனியம், மார்பியம், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா, இதெல்லாம் நம்ம உருவகப்படுத்தப்பட்டது பின்னாடி காலத்து. ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்க வந்து எல்லாரும் பேசிருந்திருப்பாங்க, சத்தம் போட்டுருந்திருப்பாங்க. எப்ப பாஷைங்கிறது உருவாச்சுங்கிறது முதல் பாயிண்ட். அந்த பாஷையிலிருந்து எழுத்து வேணும்னு நினைச்சு அதை உண்டாக்கிங்கிறது வெவ்வேறு மாதிரியான எழுதிருக்கு. அநேகமாக மெஜாரிட்டி ஆஃப் த லாங்குவேஜஸ் டுடே ஆர் நாட் ரிட்டன். தேர் இஸ் நோ ஸ்கிரிப்ட் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த லாங்குவேஜஸ் இன் தி வேர்ல்ட். போன தடவை நான் சொல்லும்போது சுமேரியன், they started writing on the very peculiar kind of medium. என்னன்னா களிமண், அதுல இம்ப்ரெஷன். உடனே ஏதோ எழுத்துக்களுக்கு பதில் என்ன சொன்ன சம்திங் எழுத்துக்கள்
எழுத்துக்கள் அழுத்துகள். சுமேரியன் எழுத்து இல்ல, அழுத்துகள். இந்த மாதிரி ஒரு கோடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலஸ் அத மண்ணு மேல, ஈர மண்ணு மேல அழுத்தி அழுத்தி எழுதியிருக்காங்க. அப்படி அழுத்தி எழுதும் போது இந்த மாதிரி 5 ஓரியன்டேஷன் தான், பிகாஸ் ஆஃப் த கன்வீனியன்ஸ் இன் ஹேண்டிலிங் த ஸ்டைலஸ் வித்வுட் மூவிங் அரவுண்ட். அது திருப்பி வச்சு அதில் எழுதாம பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. தென் ஃபைனலி இட் எண்டட் அப் இன் இந்த இதை வந்து யாராவது எழுத்துன்னு சொல்ல முடியும், எழுத்துன்னு சொல்ல முடியாது. ஒரு காலத்துல ரொம்ப அது ரொம்ப அந்த அனாலஜி ரொம்ப பிடிச்சது. ஈரமா இருக்கிற தரையில வந்து ஒரு கோழியை விட்டாலும் அதோட கால் பதிஞ்சிருக்க முடியும், அது மாதிரி தான் இருக்கணும்னு நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருக்காங்க. பட் ரிமெம்பர், திஸ் வாஸ் த ஏர்லியஸ்ட் ரைட்டிங் ஆஃப் த வேர்ல்ட் known to us. perhaps சொல்லல, known to us. 3300 BC சுமேரியால, that means today's Iraq, அதுல ஆரம்பிச்சது. இதான் அந்த மாதிரி எழுத்து. அதோட ரொம்ப ஃபேமஸ் ஒன்று வந்து ஹம்மூரபி ஸ்கோர் 220 ரூல் மாதிரி போட்டு நெக்ஸ்ட் அது கல்லுல பொறிச்சிருக்காங்க, பர்மனண்டா இருக்கணும். இந்த களிமண்ணில் பண்றதுல there are advantages and disadvantages. நம்ம ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் நினைச்சிட்டு இருக்கோம். எப்ப இந்த லைப்ரரியில எதிர்க்க ஆரம்பிச்சாங்களோ இதுக்கு புது உயிர் வந்து இருக்கும். It is baked and it is available today. Your palm leaf, all of them, they don't last any more than 150 years. But these you can see it after 5,000 years in full form. And you can get around அதே மாதிரி பார்க்கலாம். Now, the next point is, these languages are lost. The people who spoke the language, they don't speak this language anymore, and the writing is also lost because of this. And it's a great adventure in deciphering them. The decipher பண்றதுடைய adventure, the what you can call intellectual adventure, something unimaginable. Rawlinson, whose main reason for deciphering is for information because of his knowledge of 2 languages, Old Persian and Sanskrit. And this man was remarkable. He came to India at the age of 17. And in about 10-15 years, he learned 14 Indian languages. இன்னைக்குமே எனக்கு தமிழ் கொஞ்சம் தரலாம். 14 Indian languages. And because of this one, and because of his knowledge in Sanskrit, which was very close to Avesta, and some connection with the Old Persian and so on, because one of the scripts in the bilingual, biscript, the trilingual script irundadhula the kandupidichaanga 20 years. And it was not he alone. An enormous number of researchers have done it for last 30-40 years before Rawlinson. So the adventure of deciphering a lost writing and the language, because language is also wrong. அதுல வந்து சில nitty-gritty போறதுல தான் சொன்னேன். நமக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும் வச்சுக்கோங்களேன். ஒரே லாங்குவேஜ் இதே டெக்ஸ்ட்டை வந்து 2 லாங்குவேஜில் எழுதியிருந்தாலும் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எக்ஸாம்பிள் போனதில் சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. I live in Disilva Road. I live in Chennai, in Mylapore, in Disilva Road. அப்படி நம்ம போயிட்டே இருக்கோம். தமிழை சொல்லும்போது வேற மாதிரியா போகும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் இன்னொரு லாங்குவேஜில் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். Today we are getting into Egypt, into the Great Pyramids. இந்த நீங்க பார்க்கறது என்னன்னா, the whole thing is a work of art, a graphic art. இதுல படம் இருக்கு, சில இடத்துல சிற்பம் இருக்கு, சில இடத்துல எழுத்துக்கள் இருக்கு. they are all made for each other. இது தனியா அவங்க கூட அது போடலாம். அது வந்து ரொம்ப டோட்டல், இட்ஸ் a work of art. This you can see it in Chinese, which we will see it later. Now next, நமக்கு தெரிஞ்ச வரையிலும் ஈஜிப்துல ரெண்டாவது நமக்கு தெரிஞ்ச எழுத்துக்கள்ல 2வது எழுத்து எஜிப்சியன்
hieroglyphics. 3100 BC லிருந்து ஆரம்பிச்சு we have record till 4th century AD. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா வளைஞ்சு போச்சு. Because of the foreign conquest, completely the culture is gone. So nobody was there to read and understand. அதனால என்ன ஆச்சுன்னா the great secret of Egyptian culture was lying buried till researchers started looking at it. எல்லாருக்கும் வந்து ஈஜிப்ட்ல உடனே பிரமிட் மேக்னிஃபிசன்ட் ஒன். எத்தனை பிரமிட் பிரமிடுக்குள்ள போனவங்க இங்க 4 பேர் இருக்காங்க. பிரமிட்ஸ், அதுக்குள்ள இருக்க சேம்பர்ஸ், அதுக்குள்ள இருக்க ஸ்கல்ப்சர், அதுக்குள்ள இருக்கிற மம்மிஸ், அதுக்குள்ள இருக்கிற எழுத்து. ஆனா ஏதோ இது வந்து அலங்காரமா எழுதிட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சாங்க. It took a lot of time before they could identify that this is a script and there is a meaning. Next. The Great Pyramid at Giza. Next. Mummies. This one lived 5,000 years ago or 4,000 years ago. Yeah. Next. Another. Great sculpture. Remember again, at least 4,000 years ago. நமக்கு தெரிஞ்ச இதுல வந்து இந்தியாவில் அப்ப என்ன நடந்திருக்கும் நீங்களே யோசனை பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் நமக்கு தெரியல, முன்னாடி நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கலாம். ரைட், அட்லீஸ்ட் 4,000 years. This is inside a pyramid. So many things are there. These are paintings. This is writing. That's a fact. Next. Next. இது மெட்டல் ஆகுது இல்ல wood. Wood and then painted on top. On paper is இது வந்து made later. இது வந்து that is particular one. This is on poppins. They used to make. ஒன்னு கல்லுல செதுக்கி பெயிண்ட் பண்ணிருக்காங்க, அல்ல கல்லுல செதுக்கி அப்படியே விட்டுட்டாங்க போல இருக்கு. இன்னொன்னு they used papyrus. That is நம்ம எட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஒரு செடியினுடைய ஒரு ஸ்டெம் அதை லேயரா கட் பண்ணி ஒண்ணுக்கு இப்படி வச்சு அதை இப்படி போட்டு அதை பிரஸ் பண்ணி அது மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க. We have remnants of papyrus even today. Next. This is original. This is on papyrus. And remember, we can keep this one at least 4,000 years ago. This is inscriptions. இதெல்லாம் வந்து these are all writings. These are all writings. Interestingly, I want you to notice this. எல்லாம் மேல இருக்கு, இதுல மாத்திரம் ஒரு border போட்டு ஒரு இது போட்டுருக்கிறது வந்து cartouche பேரு. Cartouche. This is very important. We will come to that slightly later. Cartouche. பார்த்தா இந்த படம் போட்டிருக்கு. There is a sculpture. There is so much of அலங்காரமா என்னமோ டிசைன் போட்டுக்க மாதிரி தான் தோணும். ஏன்னா இருக்கிறதெல்லாம் ஆடு, கோழி, கழுதை, மனுஷன், காலு, கையெல்லாம் இருக்கிறதுனால we thought it could be something no more than some ornamental graphics. Next. இதுக்கு வந்து hieroglyphics வந்து God's word னு பேரு. Word of God. You see, there are what you have seen so far is the hieroglyphic writing, which is basically a monumental writing. It was written only in monuments. This consists of independent figures to be read in certain groups. However, for regular purposes, 2 more scripts were being used for the same language. This is the hieroglyphic. Monumental thing. This is a small piece. This is like Chicago. Next. For conducting day-to-day business, government day-to-day business, hieratic script faster எழுதுற மாதிரி, read pen வச்சு faster இங்க தோச்சு எழுதுற மாதிரி.
எப்படி இதான் வந்து நீங்க வந்து இதுல பார்க்கக்கூடிய மானுமெண்டல் ரைட்டிங் இப்படித்தான் இருக்கும். இதை வந்து சுருக்கி சுருக்கி எடுத்து இந்த மாதிரி வரும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். தட் இஸ் கினெடிக்ஸ். ஐ வில் கிவ் யூ an example. இதான் என்னோட ஸ்கிரிப்ட். இதை ரைட்ல இருந்து படிக்கணுமா லெஃப்ட்ல இருந்து படிக்கணுமாங்கிறது பின்னாடி சொல்றேன். அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ஸ்கிரிப்ட் பின்னாடி வந்தது. It lasted for longer period of time, and it is even faster writing, and it was known to most people. In fact, this is the script which you find it in Rosetta Stone, along with the two more scripts, Persian and hieroglyphic, which paved the way for the decipher. Next. Yeah. This is the demotic script example. If you look at the script proper in hieroglyphic, these are all independent, what you can call independent characters. இப்போ எப்படி சொல்லலாம்னா கோல் போட்டோம்னா அந்த கோலை வந்து மூணு செப்பரேட், அந்த கொம்பு இந்த கொம்பு ஒன்று வந்து கார் அப்புறம் கால் வாங்கினது இருக்குது எல்லாத்தையும் சேர்த்தா தான் அந்த கோல் சொல்றோம். அது மாதிரி அந்த ஒவ்வொன்றும் இருக்கிறது இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடியது. ஏன்னா கம்பைன் பண்றதுனால ஒரு புது வார்த்தைகள் எல்லாம் வருகிறது. அப்படின்னா then you should call them as glyphs. Glyph. கிராஃப் சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது ஸ்மாலஸ்ட் மினிமம் பார்ட் ஆஃப் லெட்டர் கேரக்டர், Part of a character. கிராஃபிங் ஏதோ சம்திங் லைக் தட் ஒரு பேர் உண்டு சார். Glyph தான். இல்ல அவரது கேட்டாரு. போன ஸ்லைடுக்கு போணுமா? This looks like a continuous writing. அத இந்த இது வந்து for continuous writing using reed pen, not monumental writing. This is not hieroglyphic, it is demotic. இது வந்து மானுமெண்ட்ல இருக்காது. இது வந்து இது இன்னும் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி கூட வந்ததுனால இது வந்து ஜனங்கள் புரிஞ்சுக்கிறதுனால தான் டிசைபர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இது இண்டிபெண்டன்ட். அப்ப கிட்டத்தட்ட 200 சச் படங்கள், இந்த படங்களால ஆன எழுத்து தான் ஹீரோகிராஃபி. 200 எழுத்து. நெக்ஸ்ட் இந்த மொழியில வந்து எழுதும் போது அவங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க தெரியாது. vowels were not written. This happens to be the kind of habit in most of the languages in that region. Semitic region la Hebrew la வந்து there are very few vowels. Arabic la vowel யூஸ் பண்றது கிடையாது. வேணும்னா மார்க் பண்ணிக்கலாம், கிடையாது. இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ் அந்த ஏரியால இருக்கிறது வந்து they have developed a method by which they can understand. இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் புரியும். நீங்க எல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பும்போது இந்த தோணலாம் பண்றீங்க. அதே பழக்கம் வந்துருத்தேன். உருதுல எல்லாம் அப்படிதானே. அப்ப வந்து நான் டிஸ்டர்ன்னு சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு சொல்லுவான் சர்மா சர்பே அப்படிமா. ஏன்னா அப்படி அந்த டிஃபரன்ஸ் அவசியமே இல்லை. சர்னாலும் ஒண்ணுதான், சர்னாலும் ஒண்ணுதான். நமக்கு வந்து எல்லாம் அந்த எல்லாத்தையும் சொல்லணும். ஆக்கும் வித்தியாசமே நமக்கு நிறைய இருக்கு. அவங்க ஆக்கும் வித்தியாசமே கிடையாது. இந்த செமிட்டிக் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் அந்த ஏரியா அதே மாதிரி இது. அதனால முதல்ல வந்து அது பேசப்படுற ஆளுகளே கிடையாது. முதல்ல இந்த ஹீரோகிராஃபிக்கை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணும்போது இதுல வந்து வவல் இருந்ததா இல்லைன்னு தெரியாது அவங்களுக்கு. You can just start imagining the kind of problem that they face. ஒவ்வொரு குறியும் கீழ்கண்ட 3 வகையில உண்டாங்க. இதுல வந்து வேடிக்கை என்னன்னா it happened in Sumerian also. It is going to happen in a totally different way, in more confusing way in Chinese. A letter, a குறியீடு, a sign, a glyph. It can be any one of the three. One is ஒரு குருவி போட்டால குருவிங்கிறதே மென்ஷன் பண்ணலாம். அந்த குருவிக்கு பதிலா கு கா முதல் எழுத்து வச்சு அதனுடைய ஃபோனடிக் எலிமெண்டா இருக்கலாம். இன்னொன்னு டிட்டர்மினேட்டிவ்னு ஒன்று உண்டு, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண பின்னாடி அதான் இருக்கலாம். அதாவது ஒரு குறிய ஒரு சிம்பிள் அவரோட கிளிஃப் வந்து அது என்னமா நேரத்தை உபயோகப்படுத்திருக்காங்கிறத சொல்ல முடியாது. இந்த கான்டெக்ஸ்ட் இல்லாம சொல்ல முடியாது.
அந்த புரிஞ்சவங்க rest- சொல்ல முடியும். அதாவது இங்கிலீஷ்ல வந்து READ போட்டு சமயத்தை கடைசி கன்வீனியன்டா ரெண்டுன்னு படிச்சோம், சமயத்துல ரீடுன்னு படிக்கிறோம். படிக்கிறவங்களுக்கு தான் புரியும். Either the object itself அல்லது connected with that object any action, any anything. இப்போ வந்து நடக்கிறதுன்னு சொன்னால காலையும் சொல்லலாம், நடக்கிறதுங்கிறதையும் சொல்லலாம். கால் படத்தை போட்டு கால் படத்தை போட்டோம்னா அது காலாவும் சொல்லலாம், நடக்கிறதாவும் சொல்லலாம். அப்போ மனித போட்டோம்னா ஓடுறதா கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு படம் போட்டுட்டா கப்பல் பார்த்தாலே தெரியாது, இது ஒரு ஆந்தேனே தெரியாது. இது கைங்கிறது could also be an activity according to activity, according to the context நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக ஒரு அகர ஒலியும் it could be alphabetic symbol for a sound. இத படிக்க போட்டோம்னா கழுகாவும் சொல்லலாம், or it could also be a. It could be a leg or it could be a sound like B. So if you use today's this one, you can make a table of alphabet. Last time ஒருத்தர் கேட்டாங்க, they didn't make any alphabet. We are for our own understanding we are making it. Next. Interestingly or confusingly, ஒரு படத்தை போட்டோம்னா ஒரு குறியீடு போட்டோம்னா it could be one consonant or two consonants and even three consonants. சுவாமிங்கிறதுக்கு SWSBN மூணையும் சேர்த்து ஒரு சவுண்ட் ஆஃப் ஒரு கிளிப் ஆஃப் இருக்கலாம். ஏதோ கான்டெக்ஸ்ட் தெரிஞ்சால் வழியா புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் உதாரணமாக எஸ் ப்ளீஸ். இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்குது. PHSH அதே மாதிரி தான். ஆனா இதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் என்னன்னா எஸ்ங்கிறது தனியா தெரியும், எஸ் ரெண்டுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அதனால ஏனி இந்த பாலிஃபோனி ஹோமோஃபோனி எல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இந்த உதாரணமா இப்பறவையின் படத்தின் ஒரு GM என்ற இரு மெய்யெழுத்தான். It means two consonants G and M. But independently there is a glyph for G, there is a glyph for M. Next. There are few syllables of this kind of confusing syllable in this one. Two syllables here, two syllables here, two syllables here. Sometimes there are three syllables also. Three consonants, not syllables, three consonants. But what could be the sound of it? What could be the pronunciation of it? We are not certain even today. எந்த இடத்துல ஈ ஒன்று போட்டுருவாங்க, அட்லீஸ்ட் படிக்கவாது முடிக்கிற குரல்னு சொல்ல முடியாதுங்கிறது கேட்கறதுன்னு சொல்லிட்டுக்கா நம்ம ஈ ஒன்று போட்டுருவோம், நடக்குறன்னு சொல்ல முடியாது. To complicate the matter, some pictures may also represent two or more consonants. For example, this sign may represent two consonant GM which are independently, this is G, this is M. Either you use both of them side by side or you use only one like this. Then there are also symbols for three consonants. So these are all the complications. Next. As I said before, they did not write down the alphabet, the vowels. So this is a great problem. Then how did they make a meaning out of it? Next. Now, if you freight அப்படிங்கிற போர்ட்னு ஒன்று இருந்ததுன்னா FRT எழுதிட்டோம். பட் ஃப்ரைட்டுக்கும் அதே தானே, அதே கான்சனன்ட்ஸ் தானே, FRT தானே. Then how do you distinguish between fort and freight? Next. If it is freight, you at the end you show a picture of a ship. So it is connecting with FRT, which can only mean freight. This determines the meaning of it. For example, next one. இது வந்து ஒரு கட்டடத்தை பக்கத்துல போட்டுட்டோம்னா this becomes fort. The same symbol, three symbols mean confusingly either fort or freight, maybe something else also. In order to explain what it refers to,
you add a picture which determines the meaning. And this is called determinative. இதுக்கு வந்து மீனிங் இதுக்கு வந்து இந்த மீனிங்கை தவிர இது ப்ரொனன்சியேஷன் கிடையாது. எஃப்ஆர்டி தான் ஃபோட்டோ தான் படிக்கணும், அது ஃப்ரெண்ட்னு படிக்கணும், என்ன படிக்கணும். ரெண்டுக்கும் ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான். ஆனால் படம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், அதுக்கு சவுண்டு கிடையாது. நெக்ஸ்ட் டிட்டர்மினேட்டிவ் இருக்கு. அப்புறம் வந்து because it's monumental, there was a lot of flexibility in writing. They avoided as far as possible empty spaces. Okay? These 4 symbols can be done like this also to suit a particular location. Next. It can also be written either from left to right or right to left or from top to bottom. Only thing is it cannot be written from bottom to top. So, in the language, normally in the language, it's always written from right to left. All Indian languages are written from left to right. All native Indian languages are written from left to right. But this particular script can be written from left to right or right to left, or it could be from top to bottom. Then how do you decide whether Indian படிக்கணுமா இந்தியன் படிக்கணுமான்னு? Just to see மூஞ்சி எந்த பக்கம் இருக்கோ எல்லாம் ஒரே பக்கம் மூஞ்சி வச்சிருப்போம், அந்த பக்கம் தான் படிக்க ஆரம்பிச்சோம். ஆசிப்ளா சி இந்த மூஞ்சி இங்க வச்சிருக்கிறது இந்த பக்கம் படிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் இந்த முறையின் நன்மையை பார்ப்போம். The advantage of this one in this monumental writing. Yes, please. There's no difference between top to bottom and bottom to top. Bottom to top கிடையாது. Top to bottom தான். What if we have two things together? Huh? We can misread it straight away. You see it here. It's already here. ஸோ தே டீலினியேட்டிவ் லைன்ஸ் Huh? கோடு போட்டு அவங்களே கோடு போட்டிருக்காங்க. இல்ல போடு. அதனால இட்ஸ் நாட் கட்டிங் அக்ராஸ். For example, this is to be written from read from here. This is to be read from here. This also all these things are to be read from this. Yes, they are taking care of our doubts 4,000 years ago. Next, decipherment of the கொஞ்சம் சொல்லலாம். You see, when Napoleon invaded Egypt, he took along with him 1,000 civilians, out of which 167 were scientists, artists, researchers, craftspersons, etc. ஒரு மலை மேலே நின்று சொல்றான். See that? What you are seeing is this 4,000-year-old culture is beckoning us. At the end of the conquest, a 29-volume research report has been prepared upon the life and times of those things which they have identified. Next. Soldiers from the top of these pyramids 40 centuries are looking down at you. I am not certain whether we have any parallel in Indian history. Any parallel in Indian history. இந்த மாதிரி வந்து போற இடத்துக்கெல்லாம் அந்த கல்ச்சரை பத்தி ஸ்டடி பண்ணி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம்ங்கிற மாதிரி நம்ம ஆளுங்க போனாங்களான்னு தெரியல. அது போகலன்னா வருத்தமா இருக்கு. போய் நமக்கு தெரியாம இருந்தா தெரிஞ்சுட்டா சந்தோஷமா இருக்கும். Indian in the world over, he is one unique person. No. Everybody has that. In whenever the West, யூரோப்பியன் வந்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு இங்க எல்லாம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். நோட்ஸ் அவன் நம்மளுக்கு என்ன பண்றதுக்கு வந்தாங்கிறது வேற விஷயம். ரிப்போர்ட் எழுதணும். ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆரம்பிச்சிடணும். அன்னிலேருந்து நம்ம எதை எடுத்தாலும் பார்க்கணும்னா அதான் ஏசியாட்டிக் சொசைட்டி தான் நம்ம போக வேண்டியதா இருக்கு. அது அந்த மாதிரி அதோட இந்த மாதிரி பண்ணுங்க. Let's not go beyond this. Okay, next. There is a Tamil literature, right? Next. Among the findings, because of this, among the findings was a stone, very large, the size of
it was found in a place called Rosetta, and it's known by Rosetta Stone. And you can see it even today in British Museum. See, he told his soldiers, be careful. You are treading, and you should look for things like this. Then they found out, எவனோட கண்டுபிடிச்சிருந்தா உடனே எடுத்து அவனுடைய கமாண்டர்கிட்ட கொடுத்து உடனே வைத்து பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் அஜந்தா, மேஜர் ஸ்மித் on a recognition from Madras regiment, he was recognizing and he found there is something odd about 5 kilometers away. Then he went there, 1815 probably, and immediately say forward that there is the number of caves with paintings and so on. Immediately within 15 years, a group of researchers, painters, etc. decided to start working. எல்லாரும் சொல்லி வச்சிருக்காங்க. இது முன்னாடி கிரேக்கம் டெமோட்டிக் என்ற பழக்கத்தில் இருந்த எகிப்திய எழுத்து அவர் படித்திராத ஹீரோகிராபி ஆகிய எழுத்துக்கள் ஒரே செய்தியை கல்லில் பொறிக்கப்படுது. இதுல இது ஹீரோகிராபி was not in use at that time. This was the Demotic, this was Greek. Greek was known to them. Demotic, they could make meaning out of Demotic. Because of the understanding of these two, they could read this. These bilingual tests are very important. Without the bilingual test, very difficult to decipher anything. Indus has the problem of this. And the Mesoamericans seem to have the problem. Somehow they managed it because there was the people who spoke the languages were existing, but all the scripts, clean Spanish with the better, clean. So this is the one that helped in this one. Next. You can see it in the British Museum even today. Next. அங்கே இருக்கிற மாதிரி இதே மாதிரி தான் தன்னுடைய ராஜாவை பற்றிய பெருமை இதில் எழுதியிருக்க. என்ன எழுதியிருக்காங்கிறத சொல்றேன். அரசுக்கு 8வது ஆண்டிலேயே நைல் நதியில் வரும் வெள்ளத்தை அதில் நீர் சேர்க்கும் கால்வாய்களை பெரும் செலவில் அணை கட்டி தடை செய்தும் அவற்றை காக்க படை வீரர்களை அமர்த்தியும் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கோயில்களை புதுப்பித்த புண்ணியத்திற்கு மாமன்னனுக்கு ஆரோக்கியமும் எல்லா நன்மைகளும் மற்றும் அவருக்கு அவருடைய சந்ததியாருக்கும் நீண்ட ஆட்சி காலம் ஆண்டவன் அளிப்பான். This is just a part of the text. The advantage was that all the three contained the same message, and people could read the word Kyong. In the Greek, the letter with Kyong letter over. That's a demotic and a Greek. Next. Yes. Whenever you write in a language, it is always it is possible to have some kind of a குறியீடு for proper names of that place. பதிலுக்கு ஒரு குறியீடு வருதா சிம்பிள் இருக்கலாம். But if you want to write Johnson in our language, then you will have to write phonetically. Or the nearest sounds will have to be taken and drawn. And what the Egyptian hieroglyphs did was, one thing is known, that it has got to be written phonetically. And they identified such a foreign name, like Cleopatra or Ptolemy, by writing it within borders. That is what I call as cartouche. Next. Ptolemy எழுதிருக்கு. இந்த இடத்துல அந்த Ptolemy எழுதிருக்கு. அதை சுத்தி ஒரு பார்டர் போட்டோம். இது ஒரு பார்டர். இது பாட்டம், அதாவது you read it from here there is nothing, வேற ஒன்றும் இல்லை. So this is what helped in the initial identification of the consonants wherever possible. Wherever possible. Because the Indus script problem என்னன்னா, ஐராவதம் சார் என்ன சொல்றாருன்னா, ரப்பர் ஸ்டாம்ப் வச்சு ஒரு லாங்குவேஜை டிசைபர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், அது மாதிரி தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லாமே ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தானே, ஏதோ நாலஞ்சு இது no, nothing is more than 22 characters. And we don't know connection between one and the other text. Each one is a separate state. Next. Cleopatra.
if you have identified that most likely this is the name, the foreign name, and this foreign name has got to be phonetic, then you start identifying what it could be. How was it spelled or spoken during that period? Now I have mentioned it in the Sumerian. நம்ம சொல்லப்பட்ட டேரியஸ்னு சொல்லக்கூடிய டாரியஸ்னு அவங்க சொல்லலாங்க, தாரியுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இருக்கு. மெட்ராஸில் போட்டிருக்கோம், சென்னைக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நம்ம மெட்ராஸ் சென்னை சென்னைன்னு தேடினாலும் கிடைக்காது. அது மாதிரி that is why it took 20 years, 30 years. And there are so many theories, so many models. Yes, next. Now came Pompeo. This man was another remarkable person. By the age of 22, he knew about 20 world languages. Read, write, speak, etc., etc. In addition, he had the brain for research. These two are two different things. Of course, he was the final, means that number of people preceded him. Total amount of work that was done enormous, and he finally gets the king. And now, among all the cultures known to us, this is the one best known. Best known. அதில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் என்ன, அதில் இருக்கக்கூடிய மித்தாலஜி என்ன, அதில் என்ன நிறைய எழுதியிருக்காங்க. See, we have enormous writing in so many of these pyramids and so many other things, and we have got fairly well kept papyrus also, and also in the books like what you can call Book of Dead and so on. I am going to give you an example of that. Next. And let me give you an example of the writing, and when it is deciphered, how was it, how does it look like? Books of the dead contain religious spells written and illustrated on rolls of papyrus, stored in the tomb of the deceased. They are thought to ensure happiness in the next world. அதாவது அடுத்த ஜென்மத்தை பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப காரணம். We will take a page of as illustration. Next. இது ஒரு page. He is a dead man. Dead man ஏன் இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. Called Pavainadajja. நீங்க எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். Everybody is equally right. He is on the right. He is pouring water on offering upon an altar. On the left is God of Osiris, recipient of the offering. On the top is the legend. இது ஒரு படம். இது படம் முக்கியமா அல்லது டெக்ஸ்ட் முக்கியமான்னு சொல்லுங்க, ரெண்டு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட். The legend translates somewhat like this: an offering which the king gives to Osiris, land of eternity, Lord of eternity, the great God, foremost of the west, that he may give a good burial to the god's father of Amun-Re, king of gods. Pavainadajja, proof of what? This is the text that is given over here. Next. Take this part of it. Next. இந்த போர்ஷனை என்லார்ஜ் பண்ணுங்க. If you rearrange it and also identify the consonants connected with each of the glyph, it will be something like this. You write it like this, and this is translated as XTP. எப்படி படிக்கணுங்கிறது நீங்களே படிச்சுக்கோங்க. நான் படித்தாலும் ஒன்றும் எந்த விதமான மீனிங் எனக்கு கிடைக்க போகிறதில்ல, உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. XTP, D, SWAT, is not whatever it is. Now what it means is, next, an offering which the king gives to Osiris, the Lord of eternity. What I am showing here is how when you start something like this and finally end up like this, it would have taken a century. And the amount of disappointment it would have caused to researchers, and the intuitive and very intellectual kind of exercise that will have to go into this kind of research is something amazing.
எனக்கு ஒரு கேள்வி. சரி. கேரக்டர் அல்லது எழுத்துக்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அர்த்தம் எங்கேருந்து கிடைக்கிறது? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்ச்சுனேட்லி அது இது ஆனால் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அர்த்தம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா demotic script was readable. It is the same language. The same language, and they could identify the meaning because of such bilingual, trilingual text. See, Greek we had, Demotic we had, and so on. Because it's by association, not only here, identifying this is the problem. The problem of this one is this meaning for this word. This could be the meaning. You go and search out everywhere whether it fits in. Whether it fits in everywhere. And first of all, to identify the sound consonants associated with each symbol or collection of symbols, and identifying some of the symbols as determinative is one part. Second thing is how to make meaning of it. And You have to hear. And finding the scripts and finding the meaning, you should talk of them as though they are separate, one coming the other. A typical cryptologic act, code breaking act in which sometimes you get the meaning and try to find what is the symbol. So go on cross-referring. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சைனீஸ் முடிஞ்ச உடனே சார் பாலசுப்ரமணிய சாரை கூப்பிட்டு கிரிப்டோகிராஃபர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிரிப்டோகிராஃபர். அதனால அவருக்கு தான் இதை பத்தி ஜாஸ்தி புரியும். என்ன நீங்க சொல்லும் போது நாங்கெல்லாம் கேட்டுக்கிறோம். இதான் ஒன்று இல்ல இப்ப இல்ல. சரி, எழுத்துக்கள் எழுதிட்டாங்க. நம்பர்லாம் எப்படி எழுதிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா there is something very interesting. சிவாஜி கணேசன். Next, அவங்களோட பேஸ் 10 தான். பேஸ் 10 அவங்களோட 1 10 10 ஸ்கொயர் 10 cube 1000 10,000 etc. But unlike the present Indo-Arabic script, சரியா சார்? Indo-Arabic numeral. I will say Indo only. Indo only numeral. Place position கிடையாது. Like the Roman, they had individual belief for each one of these ones. ஒன்று போட்டுட்டோம், V போட்டோம்னா 5, X போட்டோம்னா 10, அந்த மாதிரி வச்சிருந்த மாதிரி தான் இங்க வச்சிருக்காங்க. இது ஒரு very interesting. So when you are going to write something like 18, இந்த ஒன்றை வந்து 8 தடவை போட்டோம்னா 8 into 1 8. இது வந்து 40 50, இது 4000 இந்த மாதிரி எழுதுறாங்க. This is how they wrote the numerals, numbers. Next, fractions. என்ன பண்ணாங்க அந்த காலத்துல பண்ணாங்க, மேல வந்து ஒரு கிரெயினோட படத்தை போட்டுட்டு கீழே நம்பர் போட்டுட்டாங்க, which is 1/12. இந்த 12 வந்து the order எப்படி வேணாலும் இருக்கலாம். That is you have the 10. அது வந்து எப்பவுமே யூனிட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் டென்ஸ் அந்த மாதிரி ஆயிடுது. Like how it was in India in the beginning, but then it changed. அப்புறம் It's obvious that one symbol can only stand for units. The other symbol only stands for tens. சரி, இந்த ஒண்ணே இல்ல வச்சுக்கலாம். They don't have a positional system. அது எப்படி வேணாலும் ஸ்வாப் பண்ணாலும் it will mean the same thing, but then they seem to have followed. இல்ல அவங்க எழுதினது வந்து யூனிட்டா ஃபர்ஸ்ட் எழுதிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் 10 இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து 10,000 கூட இருந்திருக்கலாம். அவங்க இதெல்லாம் எழுதிருக்காங்க. அப்போ 99 வரைக்கும் போனோம்னா இப்படி போனோம்னா போட்டு 99 போட்டு 90 படம் இல்லையே, 90 10 9 போட்டு 10. ஆமா, நம்ம 0 1 போட்டு 25,000 இதுல போட்டோம்னா எத்தனை நம்பர் இங்க போயிட்டு இருக்குது. Interestingly, I am told that it is always 1 by something. Any fraction is 1 by 1 by something. something. Okay. So 2 by 43 number, it has got to be in some fashion. இன்னைக்கு இதெல்லாம் பத்தி பார்க்க
பார்க்கும்போது ரொம்ப It's a very complex mathematics, this is. See, in astronomy, followed by astrology, they have done the extraordinary thing. What we are thinking today, very uncomfortable, very difficult to do. For example, with what we could do with the computer, mileage Chini Venkateswamy has done much more than this. You cannot imagine today mileage Chini Venkateswamy has done so much without anything going on like that and like Uves Adani. So, on the Kalatala, they have internalized, they have managed. So the denominator and 12th will give 3 letters are there. It will be ஆமா One, 1 2 2 தடவை 1. ரெண்டு தடவை ஒன்று. ரெண்டு letters. Sir, next. There is also another way of expressing fraction. That is very typical of India also. Next. Here, here. Yes. Next. Horus. அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு கார்டன் கார்டனுடைய படம் வந்து ஹோரஸ் இருக்கும். The eye of Horus, that is the symbol used for fractions. And this Horus is the basis for RX, used by doctors. Next, how is it being used? This is the Horus, the eye of the Horus, and this is how it is. Half of it, half of it, half of it, half of it, half of it. So you can express all decimals in 1/64 with a least count of 1/64 this way. For example, if you are going to write 5/8, 5/8, either 5/8, half plus 1 by 8. half plus 1, half the potential 1/8. 1 by 8 அந்த line. This is used probably for esoteric magical purposes. Next. 6 parts are also associated with the 6 senses: touch, taste, hearing, thought, sight, and smell. Next. Actually, என் பேர் சுவாமிநாதனுங்கிறது எப்படி எழுதினாருன்னா இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு சுவாமிநாதன் படிக்கணுமாங்கிறது அது வேற விஷயம். This is Swaminathan. In a box? If I had been அது சுத்தி பாக்ஸ் இருந்திருக்கணும். Cartouche. If I had been a fellow, king ஆனது இந்த மாதிரி பணம் கொடுப்பாங்க. King ஆயிடுறாரு. மட்டுமா? Next. நன்றி. நீங்க நிறைய கேள்வி கேட்டுக்கலாம். நீங்க சொல்ல முடியாது. சொல்லுங்க. சொல்லுங்க சார். Astronomical symbols காணுமே. நான் வந்து எனக்கு அதை பற்றியான ஜாஸ்தி இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த அஸ்ட்ரானமி விஷயமெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு அவங்களுடைய அஸ்ட்ரானமி அவங்களுடைய இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுதான் தான் அதை கொஞ்சம் புரிய வைக்கணும். இந்தியன் அஸ்ட்ரானமியை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால நான் கூட ஜாஸ்தி போகலாம். ஓரளவு என்னால் எனக்கு புரிஞ்சாலும் என்னோட சித்திரம் கேட்டு அவ்வளோதான் சொல்லலாம். இந்த ஆரம்பத்தில் ஒரு பர்சன் சொன்னார். ஆரம்பத்தில் ஒரு பர்சன் சொன்னார். ஐ மிஸ் த நேம். 17 வயசுல வந்தார். சான்ஸ்கிரிட் பர்ஷன் இல்ல 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 லாஸ்ட் ராலின்சன் ராலின்சன் RAWLINSON. இந்த ஸ்பெல்லிங் எனக்கு கரெக்டா இருக்கு. அது லாஸ்ட் லெக்சர்ல கவர். Okay. சுமேரியன். How they represent water and fire and the மாதிரி ஏதாவது சிம்பிள் யாராவது சொல்லணும்னா இதனுடைய கலெக்ட் பண்ண மெட்டீரியல் முழுக்க வந்து ஒரு சீடியில் போட்டு கொடுத்துருங்க. இதை வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துலேருந்து எந்தெந்த சைட்லேருந்து திருடினேனோ அதையும் எழுதிக்கலாம். முக்கியமான விஷயம்
நான் போனதே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப ரொம்ப தெரிஞ்சுதான் சொல்லல, அதை பத்தி பேச 4 பேர் உட்காந்து கேட்கிறேன் இன்னைக்கு. அதெல்லாம் அவ்வளவுதான். ஆனா the voyage is very interesting. Absolutely, I know nothing of Chinese. Interestingly, நான் எழுதுறதை பார்த்துட்டு ஒரு Chinese lady, can I use it in my school? Because it's very interesting. Because நமக்கு தெரியாத நம்ம எழுதுறோம். அவங்க வந்து எல்லாத்தையுமே they have internalized, so they are not able to look at it from the outside. நம்ம மொழியை நம்ம தான் நம்ம we don't இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஆல்பபெட் எவ்வளவு நல்லா இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆமா, இப்ப ஸ்பெல்லிங் இது மாதிரி ஆமா. you cannot misspell in Tamil or Sanskrit or Hindi. But we consider an achievement if our children do well in English spelling. But the alphabet is almost Unfortunately, I missed the last 2 lectures. இதில் வந்து நீங்கள் இந்த தமிழ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தமிழ் ரைட்டிங்கை பற்றி ஏதாவது பண்ணீங்கன்னா இனிமேதான் கடைசி such a big parallel that what is number one to all of you. I forgot to wear my hat. Had I worn the hat, I would take it off now. Because hats off to you for the real tremendous work that you did. Can we have done? It has been the bread and butter for my life. The whole point, correct, it's a far more. It has to be evaluated as far more than by just sitting here and it is something more than that. He has given a sort of evolution. All these things were not done in one day, incidentally. It automatically comes out. GM will go to one character and then 2 separate characters will go over hundreds of years. The other concept of separate or the letters what will come. Only it was idea from Chinese ideogram. the first lecture la The ideogram. he covered all those scripts. நான் எனக்கு வீடியோ இருக்கா, I will give that video to you. இதில் வந்து தமிழ் பார்க்கும்போது பர்டிகுலர்லி மேத்தமெட்டிக்ஸ் the simple fractions. The fraction was always a whole into equal number thing, so it was always 1 by something. It is there right now. With this new idea, you have to see some of the old writing. I was going through all the so many studies. அதில் வந்து now we have to read them with the new information. படிச்சதுன்னா ரொம்ப அருமையான இது கிடைக்கிறது இந்த 1 by சரி, எனக்கு ஒரு சின்ன கேள்விங்க. Can any fraction where numerator is not equal to 1 be represented as sum of 1 by 1 whole bunch of fractions as 1 by? Can be proven. After I saw that, this one, It's a school. I started writing some fraction and trying to find out whether it is sum of so many 1 by something. For instance, Actual form was ரொம்ப simple. 3 by 43 becomes 1 by 43 plus 1 by 43 by 1 by 43. Correct. Approximation to pi, which Ramakrishna and other people give, they always give it in simple fractions. So 1 by something or 1 by something. If it's just 8 by 45, as you said, put 1 by 45. That's what he just now said. So. இல்ல, நான் இது பண்றதுக்கு முன்னாடி I never Okay. thought that there is a very simple way of showing the fraction 1 by something. I never knew that. இல்ல, இது வந்து கொஞ்சம் நான் ட்ரிவியலா. That is a sum of a bunch of fractions where all of them cannot have the same denominator. சரி வேணாம், அவன் வெளில போய் கவனிச்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க போய் எல்லாரும் போய் பார்த்து அதை பத்தி யோசனை பண்ணி கன்ஃபியூஸ் ஆகி ராத்திரி தூக்கம்லாம் போதுதான் என்னோட சந்தோஷம். அச்சா, இன்னொரு விஷயம் நான் வந்து பிரிட்டி கொடுத்துறேன். அடுத்தது சைனீஸ். அந்த சைனீஸை பத்தி நான் சொல்லும் போது ஒரு இடத்துல ஒரு தமிழ் ஆடியன்ஸ் அமெரிக்கால அவங்க கிட்ட சொன்னேன், I started like this. We are used to fairly perfect script, fairly perfect. Tamil or Devanagari or even Roman. But in all of them we have உயிரெழுத்து மெய்யெழுத்து. There are scripts which are lifeless, which means they don't have vowels. உயிர் இல்லை. There are also scripts which don't have உயிர் and மெய், pindam, like Chinese. They don't have your consonant, அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு மீனிங் இருக்கு. That is what Chinese is doing. And I am also going to show you that how difficult the script and the language looks to us today. And
I am also, I appreciate this one because in spite of the so-called rudimentary language, their achievement in any walk of life is second to none. That is very important. You are correct. Chinese, the character has a syllable. It has a sound. So it does consist of a combination of a consonant and a vowel. அப்படி சொல்றது சவுண்ட் தான் இருக்கு. வந்து நம்ம நெக்ஸ்ட் லெக்சருக்கு நீங்க வந்தீங்கன்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ் சார். Musical instruments and notations. எதுல? Musical instruments and மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படத்துல நிறைய இருக்கு. அதை பத்தியான இதை ரிசர்ச் இருக்கான்னு நான் எதிர்பார்க்கிறேன். For a basic question, you mentioned about the same text in 3 different languages. And I think the text was in a different context. But when you talked about the pyramids and then what was written there, it's a totally different context. So could you have got some clue about what these words mean from those bilingual texts? Because that is also a small quantity. அதனாலதான் அதே டெக்ஸ்ட் எல்லா இடத்துல இருக்குதுன்னு நமக்கு இந்த கவலையே கிடையாது. That's what cryptographers like Balasubramanian need to be there, and they have been there for few centuries. The reason is they got a clue from somewhere. This could be Cleopatra. They identified all. எந்த அந்த காலத்துல என்னென்னலாம் அந்த கார்ட்டூன்ஸ்ல இருந்திருக்கும்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு இது இதுல ஃபிட் ஆகுமா, இது இந்த இடத்துல ஃபிட் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ஃபிட் ஆகலாம்னு பார்த்துட்டே இருக்கிறதா இருக்காங்க. Now, after this one, they also got 1 or 2 bilingual texts. All these things put together would have taken, even for this one, it has taken 30 years. So that's the language for these scripts. Spoken language has it been identified? Is it? Language. Language. Language identified. Sumerian, no. Egyptian. Egyptian is the language. Ella, பேரு Egyptian னு சொல்றோம் நம்ம. But அது என்ன பேர் சொல்லணும்னு அவசியமே இல்லையா? no, is there a name? Hinduism நம்ம இன்னொரு சொல்றது தப்பா இல்ல, இப்ப நம்ம தமிழ்னு இல்லையா? Even if we write in Brahmi or what we represent is Tamil ultimately. I don't think Grantha we used to they write. always call this is the God's word. They don't have to even differentiate between the script and the language. They don't have to. Today, because of our reasoning and our we are identifying one to the other. Now, one thing I wanted to just mention also. The neighboring culture was Sumerian. To the best of our knowledge, there has been no connection between the Sumerian language and the Egyptian language, and also Sumerian writing and the Egyptian. No connection. No connection has been established. No trade also? Huh? No trade also? Definitely there was trade. Yes, but each one decided to stick to Well, Vedic time we have to trade, but we have not written anything. At least we don't find anything that was happening. The numbers also no connection? The numbers? No. That was written in totally different way. So different number system, hexadecimal system. So, the number system could have been different. The writing would have been different. Language also. Sumerian and Heritage, they evolved around the same time. Almost around the same time. The earliest Sumerian script that we have 3300 BC. This is 3100 BC. Another very interesting thing. One minute. What is very interesting about hieroglyphics is 3300 BC it starts as if it has been completed. It is a full script that you find in the pyramids, in the script which can be dated to 3100 BC. It died exactly the same at 400 AD. There has been no change whatsoever. That's another very, very special. Thank you very much. See you then next month. Date 12th August. 12th August.